கற்பவை கற்றபின் 1. தொடர்களை மாற்றி உருவாக்குக. அ. பதவியை விட்டு நீக்கினான். இத்தொடரை தன்வினைத் தொடராக மாற்றுக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினைத் தொடராக மாற்றுக. உண்ணப்படும் தமிழ் தேனே. இத்தொடரைச் செய்வினைத் தொடராக மாற்றுக. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இத்தொடரைச் செயப்பாட்டு வினைத் தொடராக மாற்றுக. உ. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை பிறவினைத் தொடராக மாற்றுக. 2 சொற்களைத் தொடர்களாக மாற்றுக. அ. மொழிபெயர் தன்வினை பிறவினைத் தொடர்களாக. பதிவு செய்வினை செயப்பாட்டு வினைத் தொடர்களாக. பயன்படுத்து தன்வினை பிறவினைத் தொடர்களாக. இ. இயங்கு செய்வினை செயப்பாட்டு வினைத் தொடர்களாக. 3. பொருத்தமான செயப்படுபொருள் சொற்களை எழுதுக. தமிழிலக்கிய நூல்களை செவ்விலக்கியங்களை நம்மை வாழ்வியல் அறிவை அ. தமிழ் கொண்டுள்ளது. நாம் வாங்க வேண்டும். புத்தகங்கள் கொடுக்கின்றன. இ. நல்ல நூல்கள் நல்வழிப்படுத்துகின்றன. 4. பொருத்தமான பெயரடைகளை எழுதுக. நல்ல பெரிய இனிய கொடிய. அ. எல்லோருக்கும் அவன் வணக்கம் நண்பனாக இருக்கிறான். ஓவியமாக வரைந்து வா. விலங்கிடம் பழகாதே. 5. பொருத்தமான வினை அடைகளை தேர்வு செய்க. அழகாக பொதுவாக வேகமாக மெதுவாக. அ. உறுதி காலம் சென்றது ஓடுகிறது. இ. சங்க இலக்கியம் வாழ்க்கையை காட்டுகிறது. இ. இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் காட்டு. 6. அடைப்புக்குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக. அ. நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். வினா தொடராக. அ. இசையின்றி அமையாது பாடல். உடன்பாட்டு தொடராக. இ. நீ இதைச் செய் என கூறினேன் அல்லவா. கட்டளை தொடராக. 7. வேர்ச்சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக. அ. தா. உடன்பாட்டு வினைத் தொடர் பிறவினைத் தொடர். அ. கேள் வினா தொடர். இ. கொடு செய்தித் தொடர் கட்டளைத் தொடர். இ. பார் செய்வினைத் தொடர் செயப்பாட்டு வினைத் தொடர் பிறவினைத் தொடர். 8. சிந்தனை வினா. அ. அவை யாவும் இருக்கின்றன. அவை யாவையும் இருக்கின்றன. அவை யாவும் இடுங்கள். அவை யாவையும் இடுங்கள். அவை யாவற்றையும் இடுங்கள். மேற்கண்ட சொற்றொடர்கள் சரியானவையா? விளக்கம் தருக. நீங்கள் ஒரு நாளிதழில் பணிபுரிகிறீர்கள். அங்கு புதிய வார இதழ் ஒன்று தொடங்கவிருக்கிறார்கள். அதற்காக அந்நாளிதழில் விளம்பரம் தருவதற்கு பொருத்தமான சொற்றொடர்களை வடிவமைத்து எழுதுக. சொற்றொடர் வகைகளை அறிந்து அவை எவ்வாறு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுகின்றன என்பதை பதிவு செய்க. இ. வந்திருப்பவர்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்தொடர் ஆங்கிலத்தில் இருந்து நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் மொழி மரபை இத்தொடரில் பேணுகிறோமா?